Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இப்போ நீட் 2024 எக்ஸாம் மே 5ஆம் தேதி நடக்க போகுது. மே 5 2024 சண்டே நடக்க போகுது. அதன் பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கும் அதே போல் அட்மிஷனுக்கும் எம்பிபிஎஸ் ஆகட்டும் பிடிஎஸ் ஆகட்டும் நீங்கள் போய் காலேஜில் அட்மிஷன் போடும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம லைனாக ஒன் பை ஒன்னாக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்காதவங்க இதுக்கு ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன் பை ஒன்னாக நீங்களும் அதை பார்த்துக்குங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் என்ன, இது யாரெல்லாம் வாங்கணும், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வித்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட, ஓகேங்களா, அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வித் ஜியோ நம்பரோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவையில்லை, எங்கள் பேரண்ட் வந்து கிராஜுவேட் தான், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ கசின்ஸோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மிக உதவியாக இருக்கும். இது வந்து நீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் அதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடித்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போத் ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு உங்களுக்கான அட்மிஷன் எடுத்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் த்ரூ பெய்டு சர்வீஸில். ஸோ இந்த கம்ப்ளீட் கைடன்ஸில் உங்களுக்கு சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பெய்டு சர்வீஸ்னால் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே போல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி உங்களுடைய மார்க்கை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன, இது யாருக்கு, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில், ஓகேங்களா, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் வந்து முதல் பட்டதாரி. உங்கள் வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ அவங்க உங்களை விட எல்டராக இருக்கலாம் ஆர் யங்கராக இருக்கலாம், அவங்க யாருமே வந்து இன்னமும் பட்டப்படிப்பில் சேரல. அது மட்டும் இல்லாமல் இந்த சலுகையை இன்னமும் கிளைம் பண்ணிக்கல அப்படின்றவங்க இந்த ஃபார்மேட்டில், அதாவது ஜிஓ எம்எஸ் நம்பர் 85 ஹையர் எஜுகேஷன் J2 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 16/4/2010 இதில் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர், அவங்களுடைய தற்போதைய கல்வி தகுதி என்ன, 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க, இல்லை பள்ளிக்கே போகவில்லை, 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை வந்து சைன் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க. எவ்வளோ கிடைக்கும், அதனுடைய PDF என்ன அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிடலாம். நம்ம பேரண்ட்டுக்கு ஆஸ் யூஸ்வல் உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சரி. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் ஃபாதருடைய ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் வீட்டில் சார் அதே போல் மதர்னுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறாங்க, அதே போல் உங்கள் வீட்டில் வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, இது வரைக்கும் இந்த சலுகையை அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் அடங்கிய இந்த படிவத்தை நிரப்பி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். ஓகேங்களா, சரி. இப்போது
இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டினுடைய மாதிரி படிவம் இது. மேற்கு சொன்ன அனைத்தும் உண்மை அப்படிங்கிறத எழுதி, அதாவது இருங்க இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். I hereby solemnly and sincerely affirm that I am fully aware of the above declaration and the particulars furnished in the declaration are correct. I am liable for the criminal action or recovery of amount equal to 3 times of the fee waived for the incorrect particulars is furnished. அதாவது மேலே சொல்ல அனைத்து தகவல்களும் உண்மையே, அப்படி தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டால் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். மேற்கொண்டு அதற்கான அபராதம், நான் அதாவது தவறான தகவல்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ உதவித்தொகை வாங்கணும்னோ அதை போல் 3 மடங்கு அபராதத்தை செலுத்தி விடுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து, உங்கள் பெற்றோர் ஒரு கையெழுத்து போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான முதல் பட்டதாரி சான்றிதழ் யார் வழங்குவாங்க அப்படிங்கிறத அடுத்த படிவத்தில் பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, நம்ம இப்போ நீட்டுக்கு மட்டும் மெயினாக போட்டிருக்கிறோம். அது என்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அக்ரியாக இருக்கலாம், ஓகேங்களா, வெட்டினரி சயின்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதில் அந்த அப்ளிகேஷன் நம்பர், இப்போ நீட்டுக்கு போகிறீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா பெயர், அம்மா பெயர் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய அனைத்து பெயர் இதெல்லாம் போட்டுட்டு சரியான தகவலை கொடுத்துட்டு பிஇயா பிடெக்கா சரிங்களா, எதில் நீங்கள் சேர்றீங்க, அந்த கோர்ஸுக்கான விவரங்களை எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணணும். அவர் வந்து வித் சீல் அண்ட் சிக்னேச்சரோட சைன் பண்ணி கொடுப்பாரு. அடுத்தது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவரும் அதே மாதிரி வித் சீல் அண்ட் சிக்னேச்சரோட கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாசில்தார், இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து முதல் பட்டதாரி, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்காக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வரை கிடைக்கலாம். ஓகேங்களா, சரியான தொகை என்னங்கிறது தெரியல, கிட்டத்தட்ட 40,000 வரை கிடைக்கலாம். அதுவே வந்து எம்பிபிஎஸ் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1,20,000 வரை, அதாவது நம்ம சொல்கிறது பர் இயர், ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட தோராயமாக 1,20,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்டுவிடும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே போல் இன்னமும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.